இது லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ சித்தி வீட்டில் நிறைய ஜூஸ் காய் காய்ச்சி கிடந்தது. சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னா, மேலே வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சீனி போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் புளிக்கும் இருந்தாலுமே ஜூஸாக குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் வேலை இருந்தது, அதனால் வெண்டைக்காய் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு கேரட் பொரியல் அப்புறம் காலிஃப்ளவர் 65 இவ்வளோ தான் பிளான் பண்ணி தான் கடகடன்னு முடிச்சாச்சு. இன்றைக்கி தினமும் ஒரு ஜூஸில் அத்திப்பழ ஜூஸ் தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 3 பழத்தை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு பிறகு பால் சேர்த்து நல்லா அடித்து எடுத்தோம்னா அத்திப்பழ ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நிறைய பேர் அது விரும்ப மாட்டாங்க. நானுமே முன்னாடிலாம் சாப்பிட மாட்டேன். பட் இப்போ வந்துட்டு சரி உடம்புக்கு நல்லதாச்சே அப்படின்னு அப்பப்போ எடுத்துக்கிறது. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் புட்டு, பச்சைப்பயிறு, அப்பளம், பழம் இவ்வளோ தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு எனக்கும் தனிச்சுக்கு ஃபேவரட். அத்தானுக்கு சுத்தமாக பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் இந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா டீ வித் பழம்பொரி. இது வந்துட்டு என்னோட ஒரு ஃபேவரட் காம்பினேஷனாக இருக்கும். இது சாப்பிடும்போது எனக்கு அப்படியே நாகர்கோவிலோட நிறைய ஞாபகங்கள்லாம் வரும்.